பகவான் கிருஷ்ணருக்கு இப்படி ஒரு நட்பு இருந்ததா சில பேருக்கு தெரியாது. பகவான் கிருஷ்ணரும் சுதாமாவும் சிறு வயதுலேருந்து நண்பர்கள். 2 பேரும் ஒன்னா குருகுலத்துல கல்வி கத்துக்கிட்டு வராங்க. ஒரு நாள் குருகுல கல்வி முடிந்து போகவே 2 பேரும் அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு வந்துடுறாங்க. பகவான் கிருஷ்ணர் துவாரகையில முடிச்சூடி ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராரு. ஆனா அவருடைய நண்பர் சுதாமா இங்க வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய மனைவி மக்கள்னு ரொம்ப வறுமையில அடிபட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சுதாமாவோட மனைவி, உங்களுடைய நண்பன் கிருஷ்ணர் கிட்ட போய் நீங்க உதவி கேட்கலாம்ல, பொருட்செல்வத்தை நாடி உதவி கேளுங்கன்னு சொல்றாங்க. உடனே சுதாமா, என்னுடைய நண்பன் கிட்ட போய் எப்படி நான் பொருட்செல்வத்தை நாடி வந்தேன்னு நான் சொல்லுவேன், அதனால எனக்கு உதவி கேட்க பிடிக்கல, நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே சுதாமாவோட மனைவி, நம்மள நீங்க நினைச்சு பார்க்கலனாலும் நம்ம குழந்தைகளை நினைச்சு பாருங்க, வறுமையில அவங்களும் தானே அடிபட்டு வாழ்ந்துகிட்டு வராங்க, நிச்சயம் நீங்க கிருஷ்ணர் கிட்ட உதவின்னு கேட்டா நிச்சயம் கிருஷ்ணர் உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி சுதாமாவோட மனைவி சொல்றாங்க. இப்ப சுதாமாவும் துவாரகைக்கு போக முடிவு செய்யறாரு. உடனே மனைவி கிட்ட தான் எப்படி வெறுங்கையோட கிருஷ்ணரை போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சுதாமாவோட மனைவி பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் அவல் வாங்கிட்டு வராங்க. அந்த அவலை ஒரு மூட்டையா கட்டுறாங்க. 4 பிடி அவல் தான். அந்த 4 பிடி அவளுமே ஒரு மூட்டையா கட்டுறாங்க. கட்டி இதை கொண்டு கிருஷ்ணர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அந்த மூட்டையை கட்டி கொடுத்துடுறாங்க. இப்ப சுதாமாவும் துவாரகைக்கு வராரு. அங்க சுதாமா துவாரகையோட அழகை பார்த்து மயங்கி இருக்கிறாரு. இப்படி ஒரு நகரமா அப்படின்னு சொல்லி அந்த அழகுல மெய் மறந்து நிற்கிறாரு. இப்ப அங்க உள்ள காவலர்கள் நீங்க யாருன்னு விசாரிக்கிறாங்க. உடனே சுதாமா தான் கிருஷ்ணருடைய நண்பன், தானும் கிருஷ்ணரும் ஒன்ன குருகுலத்துல கல்வி கத்துக்கிட்டதாகவும் தான் சுதாமா வந்திருக்கன்னு நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இது காவலாளிகள் கிருஷ்ணர்கிட்ட போய் சேர்க்கிறாங்க. கிருஷ்ணர் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தண்ணியை மறந்து தலையில கிரீடம் முக்கில, காலில் காலணி போடல, ஓடோடி அரண்மனையோட நுழைவு வாயிலுக்கே தன்னுடைய நண்பர் சுதாமாவை வரவேற்கிறது கிருஷ்ணரே வந்துடுறாரு. தன்னுடைய நண்பனை பார்த்த மகிழ்ச்சியில சுதாமாவை இறுக்கமா கட்டி பிடிக்கிறாரு கிருஷ்ணர். இப்ப நண்பனை உள்ளார அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம என்னென்னலாம் உயர்ந்த ரக திராவியம் இருக்கோ எல்லாத்தையுமே தன்னுடைய கைகளால சுதாமாவோட காலை சுத்தம் செய்யறாருங்க. சுத்தம் செஞ்சு மலர் சூட்டி ஆரத்தியும் காட்டுறாரு. இது பத்தாக்குறைக்கு ருக்மணியும் தன்னுடைய பணி பெண்களோட வைரம் பதித்த விசிறியால விசிறி விடுறாங்க. சுதாமாவோட உள்ளமும் மனமுமே இந்த உபசரிப்பை ஏத்துக்கிட்டு குளிர்ந்து போகுதுங்க. இப்ப பகவான் கிருஷ்ணர் சுதாமா கிட்ட எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேட்குறாரு. மாயக்கண்ணன் ஆச்ச விளையாடிக்கிட்டே இருப்பார், அவருக்கு சகலமும் தெரியும்ல, அவர் கேட்குறாரு சுதாமா கிட்ட எனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு. உடனே சுதாமா தயங்கி தயங்கி தான் வச்சிருக்க அந்த பொறி பொட்டலத்தை எடுத்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு. கிருஷ்ணர் அந்த பொறி பொட்டலத்தை எடுத்து இப்போ கிருஷ்ணர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே ருக்மணி தேவி, உங்களுக்கு மட்டும்தான் அந்த பொறி, எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ருக்மணி தேவியும் அந்த பொரியை சாப்பிட்றாங்க. அந்த பொறி இப்போ அங்கும் இங்கும் கொஞ்சம் சிந்தி போகுதுங்க. அதையுமே கிருஷ்ணர் விடலை. அந்த சிந்தின பொரியுமே ஒன்று எடுத்து அழகாக கிருஷ்ணர் சாப்பிட்றாருங்க. இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்பொழுது சுதாமாவுக்கு கண்ணில் தார தரைய தண்ணீர் வருதுங்க. பகவான் கிருஷ்ணர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய நண்பன் தன்னை சும்மா பார்க்க வரல, அவருடைய மனைவி தூண்டுதலின் பேரில் தான் நம்ம பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் தன்னுடைய நண்பன் தனக்காக எதையுமே அவர் கேட்டது கிடையாது, பொருட்செல்வதை என்றைக்குமே தன்னுடைய நண்பன் நாடினது கிடையாது, என்னை பார்க்க அன்புக்காக மட்டும்தான் இங்கே சுதாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நினைக்கிறாருங்க. இந்த பரிசுத்தமான அன்புக்கு தனக்கு கொடுக்கறதுக்கு ஈடு இணையே இல்லை. அதனால தன்னுடைய நண்பனுக்கு தான் நண்பன் கேட்காமலேயே தன்னுடைய நண்பனுக்கு எல்லா செல்வத்தையுமே முக்தியும் கொடுக்கணும், தேவர்களுக்கே கிடைக்காத அருள் செல்வத்தையுமே தன்னுடைய நண்பருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச காலம் சுதாமா கிருஷ்ணருடைய துவாரகையில் கிருஷ்ணர் கூடவே இருக்கிறாரு. அப்புறம் பிரியா விடை பெறுறாருங்க. இப்போ ஊருக்கு கிளம்புறாரு சுதாமா. கிளம்புறப்ப என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய மனைவி எதுக்காக இங்கே அனுப்புனா, அதையே நம்ம மறந்துட்டோம், கிருஷ்ணர் காட்டின அனுபவில் நம்ம எல்லாத்தையுமே மறந்து போயிட்டோமேன்னு சொல்லி சுதாமா ரொம்ப வருத்தத்தோட ஊர் திரும்பி போயிட்டு இருக்காரு. இப்போ சுதாமாவும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாருங்க. ஆனால் தன்னுடைய வீடா அப்படின்னு சொல்லி சுதாமா அந்த வீட்டை பார்க்குறாரு. ஏன்னா வீடு அப்படி ஒரு தங்கத்தால் ஜொலிக்குதுங்க. இது வரைக்குமே அந்த வீடை எங்கேயுமே அவர் பார்த்ததில்லை. தன்னுடைய மனைவி மாதிரியே இருக்காங்க, ஆனால் மனைவி இல்லாத மாதிரியும் அவருக்கு தெரியுது. ஏன்னா தன்னுடைய மனைவி பட்டாடைகள் உடுத்தி
நகைகள் மேனி ஃபுல்லாக நகைகளாக இருக்குங்க. இதை பார்க்குறப்போ சுதாமாவுக்கு தன்னுடைய மனைவி தானா, தன்னுடைய வீடு தானா அப்படின்னு சொல்லி சுதாமாவுக்கு இது கனவா இல்லை நிஜமாவான்னு தெரியலையேன்னு சொல்லி தன்னோட மனைவிக்கிட்டே போய் சுதாமா கேட்குறாரு. காரணம் என்னென்னா, சுதாமா இது வரைக்கும் தன்னுடைய மனைவியுமே சரி, தன்னுடைய குழந்தைகளையுமே சரி, இது வரைக்குமே இந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடைகள் உடுத்தியும் நகைகள் உடுத்தியும் பார்த்ததில்லை. தன்னுடைய மனைவிக்கிட்டே போய் சுதாமா கேட்குறாரு, உனக்கு எப்படி இந்த விலை மதிப்பெற்ற பொருள்லாம் உனக்கு கிடச்சிது, நம்ம மாளிகை எப்படி, நம்மளுடைய வீடு எப்படி இப்படி மாளிகையாக மாறுனுச்சுன்னு சொல்லி சுதாமா கேட்குறாரு. இது எல்லாமே கிருஷ்ணருடைய மகிமை தான் சொல்லி சுதாமாவோட மனைவி பதில் சொல்கிறாங்க. இது கேட்டோடனே சுதாமாவுக்கு தாரையாக கண்ணிலேருந்து தண்ணி வருதுங்க. ஏன்னா தான் கேட்காமலேயே தன்னுடைய நண்பன் கிருஷ்ணர் இப்படி உதவி நமக்கு செஞ்சுருக்காரு, தன்னுடைய மனம் அறிந்து நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தாரையாக சுதாமாவுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. சுதாமாவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே பற்று இருந்ததே இல்லை. பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் எதுலையுமே அவருக்கு பற்றுங்கிறது இல்லை. ஆனால் தன்னுடைய மனைவி வற்புறுத்தலின் பேர்லேயே கிருஷ்ணர்கிட்ட உதவின்னு கேட்டிருக்காரு. ஆனால் உதவி கூட அவர் கேட்கல, மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதை கிருஷ்ணர் கண்டுபிடிச்சி கரெக்டாக சுதாமாவுக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டாரு. ஆனால் கடைசி காலத்தில் சுதாமா எது மேலேயுமே பற்று இல்லாமல் தாங்க இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. இந்த நிகழ்வுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, பகவான் கிருஷ்ணர்கிட்ட தூய்மையான பக்தியை மட்டும் நம்ம வெளிப்படுத்தினா போதுங்க. பாக்கி எல்லாத்தையுமே கிருஷ்ணரே பார்த்துப்பாரு. தூய்மையான பக்தி மட்டும்தாங்க நம்ம கிட்டேருந்து கிருஷ்ணர் எதிர்பார்க்குறாரு. வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கல. தூய்மையான பக்தியை மட்டும் நம்ம வெளிப்படுத்தினாலே கிருஷ்ணருக்கு தெரியுங்க நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தால் நல்லது, எது நடந்தால் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும். அதன் பேரிலே கிருஷ்ணர் நமக்கு செய்வாருங்க. கிருஷ்ணருடைய இந்த அன்பான அழகான நட்பின் கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ.